அவங்க எல்லாம் எவ்வளவு லக்ஸரி ஆயிட்டாங்க. சரிங்க சாமி. நீங்க இவ்வளவு ஞானத்தோட இருக்கீங்க. நீங்க உருவாக்கிய தியாகராஜன் வந்து திருப்பூர்ல போனா மலையில நலையிறாரு. சரிங்க சாமி. நீங்க இங்கேயே கடன் இருக்கீங்களே. சரிங்க சாமி. நானும் ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ நானும் கடன் தான் இருக்கேன். சரிங்க சாமி. ஏன் சாமி பாரபட்சம் பண்றாரு? அடியார்கள் மெய்யடியார்கள் எல்லாம் வறுமையில இருக்காங்க. அந்த வேடதாரிகள் எல்லாம் வந்து சிறப்பா சம்பாதிச்சுட்டு லக்ஸரியா ஊரை ஏமாத்திட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து நீங்க தான் சொல்லணும் சார். நம்ம என்னத்தை போய் விட சொல்ல முடியும்? சரி இருக்கட்டும் பாக்கலான்ட்டு அன்னை மீனாட்சியிடம் முறையிட்டு சொகநாட்ட முறையிட்டு இருக்குல்ல. சேலத்துல சுகணேஸ்வரர் கோயில் கிட்ட போய் வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வரேன். விபூதி கையில இருந்தது. விபூதி போய் காது. விபூதி கட்டுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்தா ஒரு துண்டு சீட்டு ஏதோ ஒரு பழைய புத்தகத்தை கிழிச்சு பேப்பர் இது விபூதி எடுக்க வச்சிருக்காங்க. சரிங்க சாமி. அதை எடுத்து பார்த்தா பழம்பாடல்னு போட்டிருந்தது. சரிங்க சாமி. அது என்ன சொல்லுதுன்னா, சரிங்க, அதுல அந்த பாடல் வந்து இறைவனார் இயற்றியதுன்னு ஒரு கட்டங்கட்டி போட்டுட்டாங்க. சரிங்க சாமி. இறைவனார் யாரு? கலைச்சங்கத்தின் தலைவர் இல்லையா? ஆமாங்க சாமி. என்ன பாடல்னா, தனக்கு உமையில்லாத தனி பெரும் பெருமான் பொய்யடியார்க்கோ பொன் தருவார், போகம் தருவார், மீண்டும் பிறவி வர குரு என்னும் பெயர் தருவார். மெய்யடியார்க்கோ தன்னை தருவார், தன் நாமம் தருவார், திருவடி நிழல் தருவார், சென்ற இடமெல்லாம் பேராத பேரின்பம் தருவார் நம் பெருமான்னு முடிச்சிருந்தார். என்னடா பொய்யடியார் மெய்யடியார் எங்க இந்த வார்த்தை இருக்கு? பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை பாடி போச்சுன்னு இடிக்கும்.